அதாவது இந்த அக்து நிக்கா திருமணம் அப்படி என்று சொல்றதையும் சரி தெளிவாக விளங்கப்படுத்திக்கணும். என்ன காரணம்டா, இந்த அதாவது இந்த இந்த அடையாளம் போடுதல், நிச்சயதார்த்தம், இதையெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அக்து நிக்கா அல்லது கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறது, பதிவு செஞ்சிடுறது, இதெல்லாம் இஸ்லாமிய திருமணம் அப்படின்னு அதெல்லாம் நல்லது. அதாவது ஒரு கவர்மெண்ட் பதிவு செஞ்சு கொள்றதுன்றது நல்லது, நல்ல ஒரு விஷயம், பாதுகாப்பான ஒரு அம்சம். அதற்காகவே நிச்சயதார்த்தம், அதே போல இந்த அடையாளம் இடுதல் அப்படி இலங்கை வழக்கில் அழைக்கப்படுற இதெல்லாம் வந்து அக்து நிக்காவாகவும் திருமண பதிவாகவும் என்ன செய்யாது, அது ஆகிவிடாது. அது அந்த குடும்பங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு 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 புரிந்துணர்வு. அதுவும் நிறைய என்னது கலாச்சார தாக்கங்கள்லாம் அதில் என்ன செய்யுது இருக்குது, பிழையான விஷயங்கள்லாம் இருக்குது. நிச்சயதார்த்தம் ஒன்றே இருக்காமல் இருப்பதுதான் மார்க்கத்தில் சரியானது. நேராக்குது நிக்கா தான் உறுதிப்படுத்தலுக்காக மோதிரம் மாற்றிக்கிறது, தட்டு மாற்றிக்கிறது, அதுக்கு பிறகு அந்த நிச்சயதார்த்தம் உடைஞ்சா கல்யாணம் உடைஞ்ச லெவலுக்கு என்ன செஞ்சிடுறது, அதை ஆகிடுறது. இந்த மாதிரியான நிலைமைக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த நிச்சயதார்த்தம் அல்லது இந்த மாதிரி விஷயம் வந்ததுலேருந்து ஃபோன் பேசுறதுக்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. நாங்கள் இந்த ஃபோன் பேசல் சோசியல் மீடியா மூலமாக தொடர்பு கொண்டு சில விஷயங்களை அறிஞ்சு கொள்வது என்றது மார்க்க ரீதியாக அனுமதியை நம்ம சொன்னோம். அது என்னன்னு நம்ம விளங்கப்படுத்திடணும். காரணம், இதுல வந்து சைத்தான் ஒரு அபுவாபுகளை தேடி மதாகில்களால வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நம்ம அந்த அடையாளத்தை படுத்திக்கணும். என்ன அப்படின்னா, வைஃபை நான் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறேன்ன்றதுக்கு அல்ல அது, ரைட்டா? அவரை வந்து நான் என்னது, அதாவது புரிஞ்சு கொள்ள முயற்சி எடுக்கிறேன். இந்த புரிஞ்சு கொள்ள முயற்சி எடுக்கிறேன் என்றதுல வந்து எப்படி தவறான விஷயங்கள் வரும்போது நாங்கள் அந்த காதலில் கேட்குற அத்தனை கேள்வி இதில் என்ன செய்வார், என்ன சாப்பிட்டீங்கன்னு ஆரம்பிக்கிறது. இது புரிஞ்சு கொள்ள முயற்சி எடுக்கிறதெல்லாம் இல்லை, இல்லைங்களா? என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு அது நல்லா பிடிக்குமான்னு கேட்குறது, அது புரிஞ்சு கொள்ள என்ன முயற்சிங்களா. அதுக்கு பின்னால் இவர் என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறது. இப்படியே வந்து 12 மணி 11 மணிக்கு ஆரம்பித்தது 3 மணி 4 மணி அந்த லெவலுக்கு போகும். வித்திரு தொழுகிறதுக்கு கூட ஈமான் என்ன செய்யாது, இருக்காது. இதெல்லாம் புரிஞ்சு கொண்டாங்களா நைட்டில் ஃபுல்லாக என்னது, அவங்க 11 மணிலேருந்து 3 மணி ஆகிட்டு புரிஞ்சு கொள்றாங்க. இதை பற்றி இதை எந்த ஒரு அறிஞர் ஆகும்னு சொல்லவும் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு கேவலமான என்ன ஒரு நடைமுறை. உங்களை பற்றியான தவறான பதிவுகளை அவங்கள்ட்ட என்ன செய்யும், ஏற்படுத்தும். இவங்களை பற்றி தவறான பதிவு இங்கே என்ன செய்ய ஏற்படுத்தும். மற்ற இது தேவையில்லாத, நான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், தேவையில்லாமல் அளவுக்கு மேலே புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இல்லை. தேவையில்லாமல் புரிந்து கொள்வது என்ன நமக்கு அழிவு தான் என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. எல்லாத்தையும் அணுவணுவா தெரிஞ்சு கொள்றது ஆபத்தானது. திடீர் அல்லா காப்பாற்று, திடீர்னு 2 பேருக்கு விவாகரத்து இருந்தா கூட அவளை பத்தி எனக்கு A to Z தெரியும் செய்வான், சொல்லிட்டு தெரியவா பிரிஞ்ச போறோம். இந்த தேவையில்லாத புரிந்துணர்வு பகுதி தேவை. எந்த அளவுல பேசலாம்னு தெரிஞ்சுட்டா சரி. எந்த அளவுல பேசுறான்னா, இந்த திருமணத்துக்கான நான் உங்களை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன, நியாயமான காரணங்கள் இதான், பேச முடிஞ்ச காரணங்கள் தான். உங்களை திருமணத்துக்காக செலக்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து பிசிக்கலா என்னது, அந்த இதுகளை பேசுறது அவனுக்கே தெரியும். ஸ்டஃப்தி கல்ப உள்ளத்துல கேட்டுப்பா, நீ பேசுறது என்ன நோக்கத்துல பேசுறான், அது தேவையில்லை. அதே போல என்ன மார்க்க ரீதியான காரணம், தொழில் ரீதியான காரணம், கல்வி ரீதியான காரணம், ஊர் சூழல், இதுக்காக நம்ம இது பண்ணோம். திருமணத்தை எப்படி வச்சுக்கிறது நீங்க விரும்புறீங்க, இந்த மாதிரி நடந்தா என்ன, இந்த மாதிரி நடந்தா என்ன, இந்த மாதிரி நடந்தா என்ன. சில பொழுது இந்த அபாயாவை விரும்பாதவங்க எல்லாம் இருப்பாங்க, நீங்க இதை எப்படி உடுக்கணும் கட்டாயம், அப்படி இருந்தா தான் மார்க்கெட் லைஃப்ல என்ன செய்யலாம் இருக்கலாம், அப்பதான் நான் இதை ஓகே பண்ணுவேன். திருமணத்தை நடத்தி கொள்ற முறையில பிரச்சனைகள் இருக்கு, பல பிரச்சனைகள், அதை எப்படி வச்சுக்கொள்ளும், மகர் எப்படி வச்சுக்கொள்ளும், இதெல்லாம் பேசுறதுன்னு தவறில்ல. சிலர் வந்து ஒரு முறையில பேசணும், அது இத்தனை மணியால் பேசினா அதை இதோட முடிஞ்சிடணுன்றாங்க. அதுவும் இல்லை, ஒரு முறை அப்படின்னா போனை கட் பண்ணாம வச்சுக்கலாம் லைன்ல, விளங்கிட்டா? அப்படி ஒரு சிஸ்டம் இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லல. எவ்வளவு அளவுக்கு தேவையோ அவ்வளவு அளவுக்கு அந்த விஷயங்களை பேசிட்டு அதை முடிச்சிடணும். அடுத்து லா யஹ்லுவன் ரஜுலும் பிம்ரஅத்தின் இல்லா கான தாலிசுமா ஷைத்தான், ஒரு ஆணோடு ஒரு பெண் தனித்து இருந்தா மூணாவது என்ன செய்வான், ஷைத்தான் இருப்பான். அது போன்ல தனிமையை தான் செய்யுது, குறிக்குது. அப்ப அது மார்க் எல்லைக்குள்ள இருந்தா பிழை இல்லை. மார்க் எல்லைக்குள்ள இருந்து அந்த விஷயங்களை பேசி முடிச்சிட்டோம்னா அது பிழை அல்ல. இது எல்லை மீறி போவது தவறு. அடுத்தது மார்க்க அனுமதிக்க முழுசா நம்ம பேசலாம் மனைவியின் அடிப்படையில் அக்து நிக்கா நடந்து முடிஞ்சோன்னு, அது நிச்சயதார்த்தத்தையோ அடையாளம் விடுதலையோ அதை என்ன செய்யாது, குறிக்கவே குறிக்காது. அதுக்கு இதுக்கும் சம்பந்தமும் இல்லாது. இஸ்லாமிய நடைமுறை ஒன்றும் அல்லது மோதிரம் மாற்றிக்கொள்றது, தட்டு மாற்றிக்கொள்றது ஒரு இஸ்லாமிய நடைமுறை ஒன்றும் அல்ல. இது அதை குறிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த திருமணத்துக்கு ஒரு மனிதர் வந்து அதாவது கிடைக்காத சந்தர்ப்பத்தில் தான் விலகி கொள்ளணும்னு சொன்னேன். அதாவது அவரால் முடியாது, வழி மறுத்துட்டாரு அல்லது சூழ்நிலை அமையல, வழி மறுத்தா இன்னும் சில ப்ரொசீஜர் இருக்குது, அது எங்க போகணும், அந்த வழிகள் எதுவுமே என்ன செய்யல, சரி வரல. அல்லாத அந்த பெண் அதை தாண்டி என்ன செய்யல, வர விரும்பல, அந்த பெண் தாண்டி வர விரும்பலாட்டி இவர் என்ன சொல்றேன்னா என்ன உண்மை காதல் அல்ல அப்படின்றது. சரியா? உண்மை காதலோ பொய் காதலோ அவளை ஒழுக்கம் கட்ட வேலைக்கு என்ன செய்யல, வர விரும்பலன்னு இருக்கலாம். குடும்பத்தை பிரியலன்னு என்ன செய்யலாம் இருக்கலாம். ரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறதுலேருந்து பிரியலன்னு ஒரு காரணமா இருக்கலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து எப்படியான ஒரு உணர்வுகள்லாம் என்ன செய்யணும், வரணும் அப்படி என்பதற்கு பல செய்திகளை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். ஒருவர் எந்த அளவுக்கெல்லாம் ட்ரை பண்ண திருமணம் முடிக்கிறதுக்காக தான் விரும்பிட்டே அப்படின்றதுக்காக எல்லா முயற்சியும் அவர் எடுக்கலாம்.
எல்லா முயற்சி எடுக்கலாம் அப்படின்றது பல ஆதாரங்களை சொன்னார். இப்ப இந்த ஹதீஸை பாருங்க. அதாவது சுபை அல் அஸ்லமியா என்ற பெண்மணி வந்து சஅத் இப்னு ஹவுலாவுக்கு கீழே மனைவி ஆயிக்கிறாங்க. அப்போ மக்காவுடைய நேரத்துல வந்து அவங்க வந்து இந்த மவுத் ஆயிட்டாங்க சஅத். அப்ப சஅத் மவுத் ஆகின உடனேயே சுபையா வந்து கர்ப்பிணி ஆயிக்கிறாங்க. அப்ப கர்ப்பிணி ஆயிருந்தா அவங்க வந்து இப்ப மவுத்தாயினா 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணுமே, இவங்களுக்கு ஒரு 1/2 மாசத்திலே புள்ள என்ன செஞ்சிருது, பிறந்தது. அப்ப அதுக்கு புள்ள பிறந்த உடனேயே அவன் வந்து தஜம்மலத்தில் ஹுத்தாப், திருமணம் பேசி வாரவங்களுக்கு தன்னை அழகுபடுத்தி கொண்டார்கள் வருது. திருமணம் பேசி வாரவங்களுக்கு தன்னை அழகுபடுத்தி கொண்டார்கள் அப்படின்னா, தன்னை அழகுபடுத்தி கொண்டார்கள்னா திருமணம் பேசி வாரவங்களுக்கு ரோட்ல போறதுன்னு அர்த்தம் இல்ல. வீட்டுல வந்து திருமணம் பேசுவார்த்துக்கு பார்வை பார்க்கலாம் தானே, பார்க்க அதுக்காக வேண்டி தன்னை அழகுபடுத்தி கொண்டாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்து அழகான நிலைமையில இருக்கிறத இவர் காண்றார். அபு சனாபில் என்றவர் என்ன செய்யறார், காண்றாரு. அபு சனாபில் இப்னு பாக்கக் இவர பேர். இவர் ஏற்கனவே இவங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு கல்யாணம் பேசினவர். இந்த பெண்ணை சுபையாவை திருமணம் முடிக்கிறதுக்கு விருப்பம் தெரிவித்தவர். இவருடைய உள்ளத்துல அவவை பத்தி ஒரு விருப்பம் இருக்குது, இவங்களை முடிக்கணும்ன்ற ஒரு தேவையும் அவருக்கு இருக்குது. இதை நம்ம என்ன சொல்றோம், இஷ்குடைய ஆரம்ப அந்த உணர்வு, ரைட்டா? அதான் அந்த உணர்வு. இப்ப சும்மா திருமணம் பேசுறது இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றது அதெல்லாம் உணர்வு இல்லை. இந்த பெண்ணை திருமணம் முடிக்கவும் இருக்குது. இப்போ வந்து என்ன, அதாவது இந்த 1/2 மாசத்திலேயே திருமணத்துக்கு இறங்கினது அவருக்கு கொஞ்சம் கவலை ஆயிடுச்சு. அவருக்கு கொஞ்சம் என்ன கவலை ஆயிடுச்சு. அது எப்படி விளங்குதுன்னா, அவர் சொல்றாரு லம் தஹில்லி. இவ்வளோ திருமணம் பேசுறவங்க 2 பேர். ஒருத்தர் இளைஞர், ஒருத்தர் வந்து இளைஞர், இன்னொருத்தர் வந்து கஹில். கஹில்ன்ற அரபுல வந்து 35 தாண்டி இருப்பாரு, 50 55, அதாவது வயோதிபத்தை அடையாம இருப்பாரு. இவர் அதாவது வயோதிபரன் சொல்றதே அது அடையாம இருப்பாரு. இப்போ கஹ்லம் வமீன சாலிஹின் அல்லாஹ் தஆலா என்ன இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்யறான் சொல்றார் கஹல். அப்ப இந்த கஹல்ன்றது 35க்கு போற உள்ள அந்த வயது பருவம். அது அவர் வயோதிபரும் அல்ல இளைஞரும் அல்ல, இன்றைக்கு இப்ப தமிழ்ல என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த வயசுல இவர் இருக்கிறாரு. ஒரு இளைஞரும் அவன் என்ன செய்யறா, திருமணம் பேசுறாங்க. இவட உள்ளம் வந்து அந்த இளைஞர் என்ன முடிச்சிருவோன்னு முடிவெடுத்துட்டு, இவருடைய உள்ளம் அவங்கள ஆசையா இருக்குது. இது புகாரி முஸ்லீம்ல வர செய்தி தான். ஆனா இந்த வார்த்தை வந்து புகாரி முஸ்லீம்ல இல்ல, முவத்தா மாலிக்ல வருது. இப்ப சொல்லக்கூடிய இந்த வார்த்தை முவத்தா மாலிக்ல வருது. இவர் ஏன் வந்து அந்த திருமணத்தை என்ன நீங்க வந்து இந்த எப்படி நீங்க 1/2 மாசம் 4 மாசம் 10 நாள் இருக்கணுமே அப்படியே இவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, 4 மாசம் 10 நாள் சட்டமும் தான். இவருக்கு அதை ஏன் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு அதுலயே வருது. வகான அஹ்லுஹா கயபன், இவங்களோட குடும்பத்தினர் எல்லாம் எங்கேயோ வெளியே பேத்திக்கிறாங்க. அவங்க வரத்துக்கு பல மாசம் ஆகும். இந்த பெண்ணுடைய குடும்பத்தினர்கள் வெளியே போய்கிறாங்க, அவங்க வாரத்துக்கு பல மாதங்கள் ஆகும். அந்த குடும்பத்தினர் இவரை விரும்புவாங்க. யார? இந்த அபு சனாபில விரும்புவாங்க. அதனால வரஜா இதா ஜா அஹ்லுஹா அய்யுசிருஹு, அவங்க வந்துட்டா என்னைய முடிங்கன்னு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து என்னைய தேர்ந்தெடுப்பார்கள் என்பதற்காகத்தான் அவர் அதையும் என்ன செய்யறாரு சொல்றாருன்னு வருது. அப்ப ஒரு முயற்சியை எடுக்கிறாரா இல்லையா? இதா காலத்தை சட்டப்படி விளங்கப்படுத்திட்டாலும் அவர் ஒரு முயற்சி என்ன செய்யறாரு, குடும்பம் வரங்காட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றத அவர் மறைமுகமா என்ன செய்யறாரு சொல்றாரு. இது உள்ளத்துக்குள்ள என்னது அப்போ ஒருவர் எல்லா முயற்சிகளையும் எடுக்கலாம். இதுவும் என்ன ஒரு செய்தி ஆதாரம், இது முவத்தா மாலிக்ல வருது. அவன் என்ன செஞ்சுட்டான்டா, உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட பேசிட்டான், அல்லாஹ்வின் தூதரே இப்படி புள்ள எனக்கு பிறந்துட்டு, அதனால நான் இதாலையும் என்ன செஞ்சுட்டேன், 4 மாசம் 10 நாள் நிக்கல, புள்ள பிறந்ததோட இதாலையும் என்ன செஞ்சுட்டேன், 4 மாசம் 10 நாளைக்கு வெளியாகிட்டு. இப்படி அபு சனாபில் என்ன செய்யறாரு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கத் ஹலல்தி ஹீன வதாத்தி, பிரசவத்தோடு நீங்க ஹலால் ஆயிட்டீங்க. ரசூலுல்லாஹ் பிரசவத்தோடு நீங்க ஹலாலிட்டீங்க. ஃபன்கிஹி மன் ஷித்தி, நீங்க விரும்பினவங்கள திருமணம் முடிங்கட்டான். அப்புறம் அபு சனாபில் அந்த இது என்ன அந்த இடத்துல வந்து இதாகிருது. அப்ப அவரே என்ன செஞ்ச, ஒரு மார்க்கப்பட்டுள்ளவர் தானே, அவங்க வேற குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் போல அவரை தன்னை என்ன செஞ்சிருப்பாரு, கட்டுப்படுத்திக்கிட்டு விலகி இருப்பாரு. அப்ப இந்த ஒரு அம்சத்தை நம்ம என்ன செய்யறோம் இதுல பாக்குறோம். அவர் முயற்சி எடுத்து, முக்கியமா இந்த வார்த்தை வந்து அந்த 6 கிரந்தங்களே இல்லை, இது வருது முவத்தா மாலிக்ல. இந்த செய்தி மற்ற கிரந்தங்கள்ல வரக்கூடிய செய்தியான இந்த வார்த்தை வந்து வகான அஹ்லுஹா கயபன் வரஜா இதா ஜா அஹ்லுஹா யூசிருஹு, குடும்பம் வந்தா இவரை செலக்ட் பண்ணுவாங்கன்னு அவர் என்ன செஞ்சாரு, விரும்பினாரு அப்படின்னு. நம்ம முகிர்த்தி முனு சூபாடு அப்துல்லா பின் உமர் ஒரு செய்தி முந்தைய நம்ம பார்த்தோம். தாய் வந்து மிச்சம் அழுத்தம் கொடுத்து அப்படியே தாய்க்கு சார்பா என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. அப்ப இந்த முயற்சிகளை விருப்பத்துக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். அது போல வந்து ஆத்திகா வரலாற்றுல சொல்லப்படக்கூடிய செய்தி. ஆத்திகாவை வந்து அவங்க வந்து பல திருமணங்கள் முடிச்சு கணவன்மார் மரணித்து அப்படியே டைவோர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் திருமணம் முடிக்கிறதுலேன்னு அவங்க செஞ்சாங்க, ஒரு முடிவுல இருந்தாங்க. உமர் இப்னு கத்தாப் பல முறை அவங்கள திருமணம் பேசினாங்கன்னு வருது, வரலாற்று செய்தி தான். திருப்பி 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 அவங்கள முடிக்கணும்னு திருமணம் பேசுறாங்க. அவங்க மறுத்துக்கண்டே என்ன செய்யறாங்க, வராங்க பல முறை. அப்போ ஒரு முறை பேசி மறுத்தால் மறுமுறை பேசக்கூடாது அப்படின்லாம் ஒரு சட்டமெல்லாம் என்னது இல்லை.
அப்போ இவங்க ஏற்கனவே ஒரு முறை பேசி மறுக்கப்பட்டு திருப்பி இந்த காலம் முடிஞ்ச ஒரு மறுபடி பேத்து நீங்க அப்படி என்ன செய்யக்கூடாது என்று பேசுறாரு. உமர்லாம் பல முறை பேசுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு நேரம் ஆத்திக ஒத்துக்கின்றாங்க திருமணம் முடிக்கிறதுக்கு. ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிக்கிறதுக்கு ஒத்துக்கண்டாச்சு. திருமணம் முடிச்ச உடனே அலிரலியல்லாஹு அவங்க எனக்கு ஒரு அனுமதி தாங்கன்றார் கொஞ்சம் பேசுறதுக்கு. 2 வார்த்தைகள் ஆத்திகாட்ட சொல்லணும், அனுமதி தாங்கன்றார். உமர்லாம் அனுமதி கொடுக்க உமர்லாம் கேட்கிறாங்க. அவ கேட்கிறாங்கடா, அவ கவிதை ஒன்று படிச்சிருந்தா. அதாவது இதுக்கு பின்னால் எனக்கு திருமணம் என்னது நான் முடிக்க மாட்டேன், எனக்கு கணவனை நான் மறக்க மாட்டேன் என்ற மாதிரி என்ன ஒரு கவிதை ஒன்று படிச்சிருந்தேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு முடிச்சிட்டீங்களே என்னது அலிரெல்லாம் கேட்குறாங்க. அப்போ உமர்லாம் கேட்குறாங்க, அலியை என்ன செய்றீங்க, என்ன பேசுறீங்க அப்படி ஒன்று கேட்குறேன். இல்லை எல்லா பெண்களும் இப்படி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் திருமணம் முடிப்பாங்கன்றதை உணர்த்தான் நான் சொன்னேன்டார். எல்லா பெண்களும் இப்படி சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு திருமணம் முடிப்பாங்க என்றதை உணர்த்துவதற்கு தான் என்ன நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில இது வந்து பிழையும் அல்ல. அந்த முடிவுக்கு அபு சலமா உம்மு சலமா வாழ்க்கை வரும். நாங்கள் 2 பேரும் மௌத்துக்கு பின்னாலும் என்ன செய்யறது இல்லை, திருமணம் முடிக்கிறது. பிறகு ரசூலா உம்மு சலமா பேசி என்ன செஞ்சாங்க, திருமணம் முடித்தார்கள். அப்படி அந்த கணவனை மறக்காம என்றெல்லாம் ரசூலாங்க என்ன செய்யல சொல்லலை, திருமணம் முடித்தார்கள் என்ற பகுதியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இதுல வந்து அப்படி ஒரு சட்டம் ஒரு ஆளுக்கு போடலுமெண்டா உலகத்துல இவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று மிக 100% உறுதியான ஒரு ஆள்னா நம்ம இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணாம என்ன செய்யலாம் இருக்கலாம். ரசூல்லாங்க மாதிரி ரசூல்லாங்களுக்கு போற அவனோட மனைவி யாரும் என்ன செய்யல, திருமணம் முடிக்கல. அல்லாஹு தாலா அந்த சட்டத்தை நுபுவத்தின் மக்காம் உயர்வானது. அதுக்கு பிறகு அவங்களும் நிச்சயமா அல்லாஹ் அனுமதியே கொடுத்திருந்தா கூட அவங்களும் இன்னொரு ஆளோட என்ன செஞ்சிருப்பாங்க, திருமணம் முடிச்சு வாழ்றதுக்குரிய மனநிலையில் இருந்திக்க மாட்டேன். காரணம் ரசூல்லாங்களை போல அழகுலையும் அஹ்லாக்கிலையும் அந்தஸ்திலையும் மக்காம் ஈமானியாலையும் யாருமே என்ன மக்காம் ஈமானிலையும் யாருமே இல்லை. அப்ப இந்த ஒரு பகுதியை பார்க்கிறோம். அடுத்தது இந்த ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி எல்லா முயற்சிகளும் எடுத்தும் இந்த வழிகள் இல்லாத ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் வைங்க. இந்த வழிகள் வந்து எதுவும் இல்லாத நிலைக்கு பொறுத்துக்கொள்ளணும், சபர் செஞ்சுக்கணும்னு சொன்னேன். இதை பத்தி அல்லாட்ட எவ்வளவு கூலி என்பதை நான் அதுல சொல்லல. அல்லாவிடத்துல எவ்வளவு கூலி என்பதற்கு அந்த சஹீஹுல் புகாரில நம்ம எல்லாம் தெரிஞ்ச அந்த 2215 குகைவாசியோட சம்பவம் ஆதாரம். 3 பேர் குகையில போய் இருந்து அந்த கல் விழுந்துருதே, அதுல வந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்லி துவா கேட்கிறாங்களே, யாரெல்லாம் நான் இஹ்லாஸாக இது உனக்காகத்தான் இந்த அமலை நான் செஞ்சிருந்தேன்னு சொன்னா அதுக்காக நீ இதை என்ன செஞ்சிரு விளக்கிறேன். அதுல எப்படி வருதுண்டா அல்லாட்ட அவர் துவா கேட்கிறார் பாருங்க, காதல சொல்லிதான் துவா கேட்கிறார். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம், யா அல்லாஹ் நீ அறிந்திருந்தால், அன்னி குன்து உஹிப்பு இம்ரஅத்தம் மின் பனாத்தி அம்மி, நான் என் அதாவது பெரிய தந்தை சிறிய தந்தை அவங்களுடைய மகள்மார்கள்ல ஒரு மகளை நான் கஅஷத்தி மா யுஹிப்பு ரிஜாலு அன்னிசா, கஅஷத்தி மா யுஹிப்பு ரஜுலு அன்னிசா, பெண்களை ஒரு ஆண் விரும்புவதில் எவ்வளவு கடுமையா விரும்புவானோ அந்த லெவல்ல நான் விரும்பினேன். அப்போ மஹப்பத்ன்றது தூய்மையானதுக்கு மட்டும்தான் சொல்லப்படும் என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இது நிச்சயமா இது எதுக்கு சொல்லப்படுது, இப்ப இஷ்குக்கு சொல்லப்படுது. ஏன்னா அவருடைய செயல்பாடும் அதுதான். எப்படி சொல்றாருன்னா இன்னி குன்து உஹிப்பு, அல்லாஹ்ட்ட சொல்றாரு அல்லாஹும்ம என்ன அன்னி குன்து உஹிப்புங்கிறது உனக்கு தெரியும் நான் ஒரு பெண்ணை விரும்பி இருந்தேன், நான் ஒரு பெண்ணை காதலித்திருந்தேன். அல்லாஹ்ட்ட துஆல சொல்றாரு. எப்படி என்ன அஷத்தி மா யுஹிப்பு ரஜுலு அன்னிசா, பெண்களை ஒரு ஆண் விரும்பினா அட உச்சகட்ட விருப்பம் விட்டிருக்கும், அந்த லெவல்ல நான் விரும்பினேன். இது அல்லாஹ்ட்ட முறைப்பாடா சொல்றாரு. ஃபகாலத் லா தனாலு ذلك منها حتى تؤتيها 100 دينار. அதாவது இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா அவ வந்து அடைஞ்சு கொள்ளலாம். அது இவருக்கு நல்ல முறையில் புரிஞ்சுக்கோ. அந்த செய்தி நோமானி இப்னு பஷீருடைய செய்தியில எல்லாம் வருது என்னன்னா அவ வந்து திருமணம் முடிச்ச பெண், இன்னொரு ஆளுடைய மனைவி விளங்கிட்டா. இல்லைன்னா கல்யாணம் முடிக்கிற லேசா இருந்துக்குமே, கல்யாணம் முடிக்க அவ்வளோ தக்குவா உள்ளவர் கல்யாணம் முடிச்சிருப்பாரு, இன்னொருவருடைய மனைவி அவர். அப்ப சொந்தம் சுட்டி ஒரு தடவை உதவி கேட்டு இவர் மஹப்பத்தோட இருக்கிறதால உதவி கேட்டு வாரா. அப்ப அவர் சொல்றாரு அவருக்கு டைம்ல என்கிட்ட உதவி கேட்டு வந்தா, அப்ப நான் எப்படியாவது இவளை அடைஞ்சு கொள்ளணும் என்ன செய்யறேன் நான் நினைக்கிறேன். அந்த சபை என்ன இஷ்கு வந்து எங்க வைத்து முடியுது, அப்ப காமத்தோட மஹப்பத்தும் கலக்குது. என்ன மஹப்பத் என்ற சொல்லும் அவ விரும்பினதுல எது கலக்குது, மஹப்பத் என்ற சொல்லு கலக்கு. முழு காமம் சிந்தனை தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருந்திருக்கு. எப்படியாவது அடைஞ்சுக்கணும், இன்னொரு ஆள்கிட்ட மனைவி இருந்தாலும் அடைஞ்சுக்கணும் பண்ற மாதிரி இருக்குது. வாராங்க வந்து சொன்ன எனக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கு, 100 தீனாருடைய தேவை ஒன்று இருக்கு அப்படின்னு. அப்ப இவர் சொல்றாரு என்னது, இல்ல நீங்க வந்து என்னோட இணைஞ்சாதான் நான் என்ன செய்ய தர வேண்டி பேத்துட்டா. 3வது முறையும் வாரா, அவருக்கு அதை தவிர வேறொரு வழி உண்டு இல்லாத நேரத்துல வருகிறான். அப்போ ஒத்துக்கொள்றான், சரி அப்படின்னு சொல்லி என்ன ஒத்துக்கொள்றான். இவர் பேத்து இவருக்கு பணம் இருக்கல, இவர் இதுக்காக உழைக்கிறார். காதல் என்ன செய்யுதுன்னு பாருங்க, காதல்
என்ன செய்து திருமணத்துக்கு பிறகு காதல் வருமானு கேட்டா சரி அந்த பெண்ணுக்கு வரல, ஆனா இவருக்கு என்ன செய்யுது அந்த காதல் வருது. வந்து என்ன அதாவது உழைச்சி 100 தீனாரை எடுத்துக்கிறார். ஜக்காத்து வாஜிபாயிட் விளங்கிட்டா 100 அந்த அளவுக்கான அதாவது அமௌண்ட் சொல்ற அந்த அளவு எடுத்துக்கொண்டு வந்து ஹத்தா ஜமாஅத்து அப்ப கொடுக்குறார். ஒரு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல உறவுக்காக உட்கார்ற நிலையில நான் உட்கார்ந்த உடனே அவங்க கீழால உட்கார்ந்த அதை படுத்த நிலையில தடுமாறுறாங்க. மனசளவுல என்னது அந்த தடுமாறுறாங்க, அதை விரும்பாத ஒரு நிலையை காண்றாங்க. இவர் கேட்கிறாரு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றாரு தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தஃபுத்தல் ஹாத்தம் இல்லா பிஹக்கஹி, உரிமை இல்லாமல் நீங்க அணுக வேண்டியது. சிலர் வந்து அந்த முத்திரையை உடைக்க வேண்டாம் என்ற வார்த்தை வச்சு இவன் வந்து கன்னித்தன்மை உள்ளவன் நினைக்கிறேன். அப்படி இல்லை. அதாவது ஹக்க வந்து என்ன செய்வாங்க, நீங்க எடுத்துக்கல வேண்டாம் என்பதுக்காக அந்த வார்த்தை சொல்றாங்க. உரிமை இல்லாம நீங்க இதை அணுக வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன உரிமை இல்லை. இது இல்லைன்னா இவ்வளவு உழைச்சவர் திருமணம் முடிச்சிருப்பாரு, அந்த பெண் தேவைன்னா திருமணம் முடிச்சிருப்பாரு. அப்போ சொன்ன உடனேயே இவர் என்ன சொல்றாருண்டா, இன்னொரு அறிவிப்புல வருது, அல்லாவுக்கு பயப்படுவதற்கு உங்களை விட நான் என்ன தகுதியானவன் அப்படின்னு நினைக்க. இதான் ஒரு ஈமான் உள்ளவனுக்கு வரணும். நீயே பயப்படுறியாடா, உன்னை விட நான் என்ன அல்லாவுக்கு பயப்படுறதுக்கு தகுதியானவன். அந்த மஹப்பத்தை எல்லாம் அந்த இடத்துல விட்டுட்டு எலும்புறாரு. எலும்பிட்டு அந்த தீனாரை அங்கே விட்டுட்டார். 100 தீனாரை நீ என்ன செய்ய வச்சுக்க அப்படி என்று சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு அவர் அல்லாஹ்ட்ட சொல்றார், யா அல்லாஹ் فإن كنت تعلم أني فعلت ذلك ابتغاء وجهك, உண்ட முகத்துக்காகத்தான் நான் இதை செய்தேன் என்று நீ அறிந்திருந்தால், முக்கியமா இஹ்லாஸ்ல நமக்கு தெரிஞ்ச இஹ்லாஸ் மாதிரி உனக்கு தெரியுமாக இருந்தால், ஃபஃப்ருஜ் அன்னா ஃபுர்ஜதன் قال ففرج عنهم الثلثين, ஒரு இதை என்ன செய்ய அகற்றி விடையாளன். அப்போ அது ஏற்கனவே 1 மடங்கு குறைஞ்சிருது, 2வது மடங்கு என்ன செஞ்சது குறைஞ்சிருது. என்ன துவா இது? அப்போ அவர் உண்மையிலே ஒரு பெரிய சிறந்த ஒரு மனிதராக இருக்கல, ஒரு தீ செயலுக்கு என்னது விபச்சாரத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு நெருக்கிட்டாரு. ஆனா அல்லாட்ட அந்த நடந்த அந்த இஷ்கு அஷைத்தானி அதிலிருந்து விலகிறத அல்லாட்ட முறைப்படுறாரு. நான் இப்படி அதாவது விலகினேன், ஒரு உடலியல் தேவைக்கு போய் நான் இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டேனே என்று சொல்லி நான் அதுலேருந்து விலகிட்டேன். அதை நீ அல்லாஹ் கபூல் செஞ்சானதுக்கு ஆதாரமா அதை என்ன செய்யுது அது நடக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப எனவே இது ஒரு முக்கியமான செய்தி. வந்து அந்த இஷ்கு என்ன செய்யும், ஒருத்தர் சபர் செஞ்சு அதுல இருந்து வெளியாகிறதுக்கு அவருக்கு முடியும். அல்லாஹ் அதுக்கு உதவி செய்யும், அல்லாஹ் அதை கபூல் செய்வான்னு என்ன செய்யுது இதுல வந்து கபூல் அதை அல்லாட்ட நம்ம முறைப்படலாம்னு விளங்குது. அந்த உள்ளத்தை சொல்லி நம்ம முறைப்படலாம் என்றதும் இதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம் தெரிஞ்சு கொள்றோம்.